எல்லாருக்கும் வணக்கம். ஆபி சௌத்ரி சார் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ப்ரொடியூசர், ஒரு பில்லரே போன மாதிரி இருக்குது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். நான் காலேஜ் படிக்கும்போது அவர் ஆஃபீஸ் போயிருக்கேன். இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டேன். நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் பரவாயில்ல, என்னுடைய ஒரு படத்தில் ஒரு ரோல் ஒன்று இருக்குது, 4 ஹீரோஸ் வச்சு பண்ணுறேன், இன்ட்ரெஸ்டட்னா சொல்லு, நான் பண்ணுறேன் ஒன்று வச்சுன்னு சொன்னார். அதெல்லாம் இன்றைக்கி ஞாபகம் இருக்குது. ஜீவாக்கும் ரமேஷ்க்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ரொம்ப க்ளோஸ், எல்லாருக்குமே அவர் க்ளோஸ். யாரையுமே எதுவுமே என்றைக்குமே அவர் திட்டினதில்லை, கட்டினதில்லை, எதுவுமே இல்லை. அவர் ஸ்வீட்டஸ்ட் பர்சன். அவர் இழப்பு எங்களாலே தாங்க முடியல. ஃபேமிலி எப்படி தாங்குறாங்கன்னு தெரியல. அவருடைய ஆத்மா சாந்தியுடைய வாழ்த்து. இப்படிலாம் ஒரு மனுஷன் வாழ முடியுமா? இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு மனுஷன் இருந்தாருன்னா எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு, எவ்வளோ பேர் சான்ஸ் தரவங்களுக்கெல்லாம் அவர் தான் கண்ணில் வந்து போவார். அவரை பார்த்துட்டா போதும். அவரை பற்றி சுருக்கமாக சொன்னால், இது ஒரு வாய்ப்பு வாசல், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குற ஒரு வாசல். அவருக்கு இப்படி நடந்த போது வாய்ப்பு தரவங்களெல்லாம் இடி விழுந்த மாதிரி இருக்கும். யாராவது கூப்பிட்டு எப்போ பார்த்தாலும் கதை கேட்டே இருப்பார். நீ வா, நல்லா கதையை டெவலப் பண்ணு, வந்து சொல்லு, பண்ணலான்ட்டு. இப்படி வாய்ப்பு தரவங்களாம் தட்டி கொடுத்து பெரிய லாக்குன ஒரு பெரிய இதயம், பெரிய மனுஷன், பெரிய உருவம் மட்டும் இல்லை, பெரிய மனசு. அவருடைய அகால மரணம் எல்லாரையும் பாதிச்சிருக்கு. என்னெல்லாம் ரொம்ப பாதிச்சிருக்கு. கேட்டவன் நம்பவே முடியல. ஒரு நல்ல ஆத்மா சாந்தி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.